திருநெல்வேலிக்கு செல்லும் ரயிலில் சிக்கிய 4 கோடி ரூபாய் பணம் விவகாரம் தொடர்பாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உறவினர் பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அண்மையில் திருநெல்வேலிக்கு செல்லும் ரயிலில் தேர்தல் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட போது பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்புடைய 3 பேரிடமிருந்து சுமார் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து பணம் கொண்டு சென்ற மூவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் வீடுகளில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். இந்த நிலையில் ரயிலில் சிக்கிய 4 கோடி ரூபாய் யாருக்காக கொண்டு செல்லப்பட்டது என்பது தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் உறவினரான முருகன் பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். அதில் நயினார் நாகேந்திரனின் PA பணம் கொடுத்து அனுப்ப கூறியதாகவும் அதனைத் தொடர்ந்து பெருமாள் என்பவரிடம் தான் கொடுத்து அனுப்பியதாகவும் தெரிவித்துள்ளார். என் பேர் முருகன், சாலிகிராமத்தில் வசித்து வருகிறேன். இன்னைக்கு ஈவினிங் சுமார் ஒரு 6 மணிக்கு மணிகண்டன் ஃபோன் பண்ணாரு. ஏன்னா ஒரு ஆள் இருந்தால் வந்து அனுப்புன்னு சொன்னப்ப புல்டைம் ஹோட்டல் வைக்கும். புல்டைம் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டேன். பெருமாள் ஒரு பையன் அனுப்பிவிட்டோம். பெருமாள் அங்கேருந்து கொஞ்சம் கேஸ் எடுத்துட்டு திருநெல்வேலிக்கு போனேன்னு கிளம்புனாப்புல. அவ்வளோதான் தெரியும். பெருமாள் அனுப்பிவிட்டது, பெருமாள் ஆள் வேண்டாலும் பெருமாள் மட்டும் அனுப்பிவிட்டேன். மற்ற விஷயங்கள் நமக்கு ஃபுல்லாக தெரியாது. மணிகண்டன் தான் ஃபோன் பண்ணாப்புல. மணிகண்டன் நயினார் நமக்கு PA இருந்தது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.